வெல்கம் டு ரனோரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நெக்லஸ் பிரேஸ்லெட் இயரிங்கோட மேக்கிங் வீடியோ. இதுக்கு தேவையான பீட் என்ன பீட் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். நான் பிங்க் கலர் கிளாஸ் பீட் 6 பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து நெக்லஸ் அண்ட் இயரிங் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம பீட்ஸ்க்கு நடுவில் ஒயிட் கலர் ரெயின் ஸ்டோன் பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சார்ம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சார்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெண்டண்ட்டாகவும் இயரிங்க்கும் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டில் ஹேங்கிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சார்ம்ஸ் எல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இயரிங்க்கு வந்து மேலே வந்து ஹூக் மாதிரி ஹூக் டைப் வந்து போட போகிறோம். இது வந்து நெக்லஸ்க்கு யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரிங் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன். பிரேஸ்லெட்கான எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி பேக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ்ப். ஸோ இதுதான் வந்து எண்டு கார்டு கிளாஸ்பாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து இதை தான் வந்து நான் வந்து பெண்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நெக்லஸோட பெண்டன்ட். இதெல்லாம் வந்து ஹேங்கிங் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து இயரிங்க்கு ஹேங்கிங்காக போடலாம். நீங்கள் நெக்கில் பிரேஸ்லெட்டில் ஹேங்கிங்காகவும் போடலாம். ஹேங்கிங்காக வந்து நான் அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன லென்த்துக்கு ஸ்ட்ரிங் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த எண்ட் கார்டில் வந்து இதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளாஸ்ப்புன்னு இருக்கும், இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும் லாஸ்ட்டில். ஸோ அதில் ஒரு 2 பீடை போட்டு நம்ம வந்து எண்ட் கார்டில் போட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து வெளியில் வராது. ஸோ நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ பண்ணுற உங்களுக்கு ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அது கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உள்ள அந்த லூப்குள்ளே போட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த 2 பீடு ஏற்கனவே ஸ்ட்ரிங்கில் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பீடுக்குள்ளே அந்த 2ஐயும் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வெளியில் இழுக்கணும். அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது டைட் ஆகிடும். உங்களுக்கு கட்டர் ஏதாவது கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளையர் வச்சு அது நல்லா வந்து இழுக்கலாம். அப்படி நல்லா இழுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த 2 பீடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அது வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட ஹூக் டைப் லாஸ்ட்டில் இருக்க அந்த கிளாஸ்போடு அது வந்து அட்டாச்ட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு சின்ன பிட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து குத்தாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா குழந்தைங்களுக்கு பண்ணுறபோது அது குத்தும், யாராக இருந்தாலுமே குத்தும் தான். ஸோ அதை வந்து குத்தாமல் இருக்கிறதுக்காக அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பீட் 4 பீடும் அதுக்கப்புறம் ஒரு ரெயின் ஸ்டோன் பீடும் நம்ம வந்து இப்போ போட போகிறோம் நெக்லஸில். ஸோ ஃபஸ்ட்டு 4 பிங்க் பீட் அப்புறம் ஒரு ரெயின் ஸ்டோன் பீடை நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் வந்து கண்டினியூவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ 6 செட்ஸ் ஆர் 7 செட்ஸ் வரும். 6 செட்ஸ் போட்டிங்கன்னா கிட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். 7 போட்டிங்க அப்படின்னா பெரியவங்களும் போட்டுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன லென்த் கேட்குறாங்களோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு சைடு முடிஞ்சுது அப்படின்னா நடுவில் வந்து நம்ம வந்து பெண்டன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து பெண்டன்ட் வந்து சென்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பேட்டர்னை கரெக்டாக ரிப்பீட் பண்ணி அந்த லென்த்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து பெண்டன்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெண்டன்ட் சில்வருங்கிறதுனால பிங்க் பீட் பக்கத்துலேயே ஆட் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் பார்க்க அழகாக தெரியும். ஒயிட் ஸ்டோன் கூட போட்டிங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால் பிங்க் பீடோட ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இந்த பெண்டன்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடும் அதே மாதிரி அந்த பக்கம் நீங்கள் வந்து எத்தனை போட்டிருக்கீங்க விச் இஸ் 6 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6, 7 யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 7. ஸோ எத்தனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து என்ன பண்ணுங்கள், அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த சைடையும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் இப்போ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து 4க்கு ஒரு ரெயின் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான லுக் தரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரெயின் ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா இது டேமேஜ்டாக இருக்குது. இப்போ வித்தியாசம் தெரியுதா? ஒன்றில் வந்து ஸ்டோன் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றில் வந்து ஸ்டோன் திரும்பி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போது சில சமயம் அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்க செய்யும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெயின் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமருக்கு கொடுக்குறது எப்பயுமே வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது நம்மளோட மோட்டோ. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ கிளாஸ் பீட்ஸ் வந்து நல்ல லுக் இருக்கும், நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கிட்ஸும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் வியர் பண்ணலாம். ஸோ யார் வேணாலுமே போடலாம். நிறைய கலர்ஸில் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த நெக்லஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த க்ளாஸி லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பீடோட லுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து எண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த கார்னரில் நீங்கள் வந்து அந்த ரிங் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிங்குள்ளே விடுற அந்த பார்ட்டை வந்து அந்த சைடு வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருங்க, நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த எண்டு வந்து எந்ததுன்னு காமிச்சிடுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம எண்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த எண்டை வந்து அப்படியே போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ட் கார்டு இருக்குது, நான் ஏற்கனவே ஷ்ரிம்ப்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ஷ்ரிம்ப் பீட் வந்து 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில்வர் கலர் ஷ்ரிம்ப் பீட், இதே கோல்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சில்வர் எடுத்துருக்கறனால 2 சில்வர் கலர் ஷ்ரிம்ப் பீடை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்னொரு கார்னரில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ட் கிளாஸ்ப் இருக்குது இல்லையா, அந்த கிளாஸ்போட இன்னொரு அந்த ரிங்கை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணி ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ட் கிளாஸ்க்குள்ளேயே விடணும். அந்த ஷ்ரிம்ப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து விடணும். விட்டுட்டு ஒரு ப்ளையர் வச்சு நல்லா வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வெளியில் வரைக்கும் இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். ஸோ இழுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எண்ட் கார்டை வந்து பிடிச்சிக்கோங்க கையில், நான் பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிட்டு ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நெக்லஸ் நல்லா டைட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் அந்த சைடும் கரெக்டாக இருக்கா, ஏன்னா சில சமயம் அந்த சைடு பீட்ஸ் வந்து இறங்கி இருக்கும். ஸோ ஃபுல்லாக டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்லஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களை ஃப்ளையர் வச்சு நல்லா வந்து இழுத்துருங்க. இழுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 2 ஷ்ரிம்ப் பீடையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்லஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நெக்லஸை ப்ரெஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடாதீங்க. கஸ்டமருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இது பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த ஹூக்குக்கு பதிலாக இந்த எண்ட் கிளாஸ்ப்பை நான் வந்து இந்த நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் போடுறதுக்குன்றதுனால. ஓகே, கம்மிங் பேக், கஸ்டமருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஷ்ரிம்பை வந்து ஃபினிஷ் பண்ணிடாதீங்க, ப்ரெஸ் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்கையும் கட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து 4 பீடுக்கு ஒன்று போட்டிருக்கீங்க, எனக்கு 3க்கு ஒன்று வேணும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டோட ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ வந்து ஏற்கனவே பெருசாக இருக்கறனால நான் பிரேஸ்லெட் அண்ட் இயரிங்கை இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.